ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா அதிக மசாலாலாம் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக பண்ணலாம். இதில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிடலாம். கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல இல்லைங்க, ஒரு 15 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். மசாலாலாம் நல்லா கருவாட்டில் இறங்கி நல்லா வெந்துடும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.